உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல செல்வ வளமும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கிற ஒரு குட் லக் பிளான்ட் பத்தி பார்க்க போறோம். இத மணி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. மணி பிளான்ட் எப்படி ஒரு குட் லக் பிளான்ட்டோ அதே மாதிரி தாங்க இதுவும். அது என்ன செடி, எப்படி பராமரிக்கணும், வீட்டுல எங்க வச்சா சிறப்பா இருக்கும், இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஜேட் ஸ்டோன்ஸ் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கற்களை உபயோகப்படுத்தும் போது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். அது மட்டும் இல்லாம இந்த கற்களை தங்கம் வெள்ளி கூட சேர்ந்து அணிஞ்சோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தையும் தருது, வசதிகளையும் அதிகரிக்குதுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ மகாவீர் சுவாமி பகவானோட 51 இன்ச் உயரமுள்ள ஒரு ஸ்டாச்சு. இது தெலங்கானால ஜெயின் கோயில்ல இருக்கும் ஒரு சிலை. 2000 ஆண்டு பழமையான ஒரு சிலை. இந்த சிலையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஜேட் கல்லை மட்டும் வச்சு செஞ்சிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சிலை செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஜேட் கற்களோட மகிமை என்ன அப்படின்னு இதுல இருந்தே தெரியுது. இந்த கற்கள் எப்படி அதிர்ஷ்டத்தை தந்து வசதியை அதிகரிக்குதோ, இதே பெயர் கொண்ட ஜேட் பிளான்ட் செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்குதுங்க. பெயர்ல மட்டும் இல்லைங்க, இந்த ஜேட் செடியோட இலைகளை பாத்தீங்கன்னா ஜேட் கற்கள் மாதிரியே இருக்கும். ஜேட் செடி வாங்கும்போது சின்னதா வாங்கினீங்கனாலே போதும். நல்லா பராமரிச்சு வளர்த்தோம் அப்படின்னா ஒரு சில வருடங்கள்லயே நல்லா பெரிய மரமாவே மாறிடும். சின்னதா வாங்கி வச்ச ஜேட் செடி இப்ப எவ்வளவு பெரிய மரமா வளர்ந்துருக்குன்னு பாருங்க. எல்லா செடியுமே நல்லா வளரணும்னா அதுக்கான பராமரிப்பு கொடுக்கணும். ஆனா இந்த செடியோட பராமரிப்பு ரொம்ப சிம்பிள் தான். யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாவே வளர்த்துடலாங்க. இந்த செடிக்கு நேரடியான சூரிய வெளிச்சம் குறைந்தது 4 மணி நேரமாவது கிடைக்கணும். மண்ணுல ஈரம் கம்மியாயிட்ட பிறகு மட்டும் தண்ணி கொடுத்தா போதுங்க. அதிகமான தண்ணீரை கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இலைகள் காஞ்சிடும், அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிறமா மாறிடும். ஜேட் செடி நல்லா பெருசா வளரும். அதனால பெருசாக அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய தொட்டிகள்ல மாத்தி வச்சிடணும். ஜேட் பை த டோர் புவர் நோ மோர் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குங்க. இந்த பழமொழியின் படி வீட்டு வாசல்ல ஜேடை வச்சாங்க அப்படின்னா அதுக்கு மேல அவங்க ஏழையா இருக்க மாட்டாங்க அப்படின்றது தாங்க. இதுல இருந்தே ஜேட் செடியை வச்சு வளர்க்க வேண்டிய சரியான இடம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டு வாசல்ல ஜேட் செடியை வைக்கும் போது பண வரவை நாம வரவேற்கிறோம் அப்படின்றது தாங்க அர்த்தம். ஜேட் செடிக்கு லக்கி பிளான்ட், மணி ட்ரீ அப்படின்ற மற்ற இரு பெயர்கள்லையும் அழைக்கலாம். மணி பிளான்ட் மாதிரியே எல்லார் வீட்லையும் விரும்பி வளர்க்கக்கூடிய ஒரு லக்கி பிளான்ட் தாங்க ஜேட் செடி. ஜேட் செடி கீ அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது அப்படின்றதுனால பெரும்பாலும் இது பிசினஸ் கிஃப்டாவும் புதுசா வீடு கட்டியவங்களுக்கு கிஃப்டாவும் கொடுக்கப்படுது. ஒரு சில ரெஸ்டாரண்ட் கடைகள்லாம் இந்த செடியை வாசல்ல வச்சிருப்பாங்க. இந்த செடியை வாங்கி வைக்கும் போது சவுத் ஈஸ்ட் லொகேஷன்ல பார்த்து வைங்க. இந்த செடிக்கான கட்டிங்ஸ் கிடைச்சது அப்படின்னா அதை வாங்கி அப்படி நட்டு வச்சாலே வளர்ந்துருங்க. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதிர்ஷ்டம் கம்மியா இருக்கு, வெற்றி பெற முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா காசு வடிவத்துல இலைகளை கொண்ட இந்த ஜேட் செடியை இந்த வீடியோல சொன்னது போல சரியான இடத்துல வச்சு சரியான பராமரிப்பு கொடுத்து வளர்த்து பாருங்க. அதிர்ஷ்டம், பணவரவு இதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டுல இருக்கிற நச்சு காற்றை சுத்தம் செய்யற திறன் இந்த செடிக்கு இருக்குங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற நச்சு காற்றை சுத்தம் செய்யற ஏர் பியூரிஃபைங் பிளான்ஸ் நமக்கு எவ்வளவு நல்லது செய்யுது அப்படின்னு பார்த்தோம். இது வரைக்கும் பார்க்கலனா அந்த வீடியோவை மட்டும் மறக்காம பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜேட் செடியும் ஒரு முக்கியமான ஏர் பியூரிஃபைங் பிளான்ட் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நியூ வியூவர்ஸ் சேனல் பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. சூப்பர் வீடியோஸ் இருக்கு. மிக்க நன்றி.